அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான உறவுகளே, உங்களுக்கு நாங்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆத்திப் அஸ்லம் என்கிறவன் மனுஷன் தலையை மாட்டு மூளையும் படைச்ச செக்குலக்க. இந்த செக்குலக்க இதைத்தான் செய்வான். இவன் ஒரு பொன்னையன். இவன் எப்படிப்பட்ட பொன்னையன் என்றால், இந்த சக்கிலியன் இந்த சமூகத்தை சீரழிச்ச ஒரு பொன்னையன், சாவக்கேடு. நாங்கள் அன்று மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறோம், இவன் இதைத்தான் செய்வான் என்று. ஏனென்றால் இவன் ஒழுங்கான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் பெண்களை அனுமதி இல்லாமல் வீடியோ பண்ணுவது, பெண்கள போட்டோக்களை எடுத்து சீரழிப்பதில் முதலிடத்தை பிடித்தவன். நிறைய பெண்களை மறைமுகமாக வச்சு கொண்டிருக்கிற ஒரு ஹராங்குட்டி தான் இந்த ஹராங்குட்டி. இந்த ஹராங்குட்டி உண்மையை உரைக்க செஞ்சதுக்காக வேண்டி, உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்காக வேண்டி, உண்மைகளை பேசினதுக்காக வேண்டி நஸ்ரின் நானா, லண்டன்ல ஒன் லஸ்டர்ல இருக்க நஸ்ரின் நானா அவர்கள் அழகான முறையில, தெளிவான முறையில இலங்கை திருநாட்டு முஸ்லிம் சமுதாயத்தின் காதுகளுக்கு எட்டுவது போல், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காதுகளுக்கு உரைப்பது போல் சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு தெளிவை கொடுத்திருந்தார். அந்த தெளிவுதான் நேத்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு பகிரங்கமான வீடியோவில் பகிரங்கமாக அவர் பேசியிருந்தார். அந்த பேசின அனைத்தும் உண்மை. வேற லெவல்ல மக்கள் மனதில் இடம் பிடித்து இவனுக்கு போற அந்த நிதி வசூல் பிச்சை எடுப்பது கட்டாயிருக்கிறது. நிறைய உறவுகளுக்கு தெளிவு கிடைச்சிருக்கிறது. உண்மையாவே இளம் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், வளர்ந்து வரக்கூடிய சங்கதிகள்ல மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறான், ஆன்லைன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிச்சைக்கார கெரியன் நஸ்ரின் நானாட உம்மட போட்டோ போட்டு இவன் வீடியோ போட்டிருக்கான். ஹராங்குட்டி, ஒரு பெத்த தாயிர பொறுப்பு தெரியுமாடா உனக்கு? ஒரு பெத்த தாயிர வலி தெரியுமாடா? ஒரு உன்னை பெத்தெடுக்கலையடா, நீ பேண்டது விளைஞ்சா, உன்னை புடுங்கி பேண்டெடுத்தது நீ யாருக்கு பிறந்தாண்டே தெரியாது. அப்படி நீ பேண்டது, நீ உனக்கு தாயிர வலி, தகப்பண்ட வலி, இம்மாட வலி தெரியுமாடா? அவர் கௌரவமாடா லண்டன்ல இன்றைக்கு மாஷா அல்லா நல்லா இருந்து கொண்டு தாயை கொண்டு போய் உம்ரா கடமையை முடிச்சு மதினாவில வச்சு போட்டா தண்டா, மக்காவில வச்சு போட்டா தண்டா நீ எடுத்து சோசியல் மீடியாவில போட்டிருக்கா. அப்ப ஒன்ற புறப்பு எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். உன்னை பேண்டதா பெத்ததான்றது மக்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஹராங்குட்டி தானடா அந்த மதரசாவில இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, மானத்தை கற்றுக் கொடுக்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, கல்வியை கற்றுக் கொடுக்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க. உனக்கே மார்க்கம் என்றா என்ன, கல்வி என்றா என்ன, சமுதாயத்துக்கு எப்படி ஒரு இளம் சங்கதியில வழி நடத்தணும் என்று தெரியாத குடுக்கார நீ கஞ்சா கடத்துற, தேங்காய் அபின் இப்படி கஞ்சா இதுல கடத்துற, இங்க இருக்கிறதுல கொண்டு அங்க விக்க, அங்க இருக்கிறதுல கொண்டு இங்க விக்க, நீ கொழும்பு போற சாமான் எடுத்துக்கொண்டு இங்க வார, இங்க பிசினஸ் பண்ணி கொண்டிருக்க ஒரு பிசினஸ் தலமாத்தான் இந்த மாதிரி பாவிச்சு கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட சக்கிலியா நீ எப்படி அந்த தாயை போட முடியும்? இதைத்தாட நாங்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் கூறிக்கொண்டிருக்கோம். இந்த சில ஒன்றும் தெரியாத இன்றைக்கு வந்த பேஸ்புக்ல இருந்த கூட்டத்திற்கு இவனை பத்தி A to Z தெரியா. அதே போல 2000 ஆண்டு பிறந்த பிள்ளைகளுக்கு இவனை பத்தி தெரியா. இவன் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நம்முடைய சமுதாயத்தை சீரழிச்சவன், ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் நம்முடைய சமுதாயத்தை சீரழிச்சவன், இந்த சிங்கள இனவாதிகள்கிட்ட கூட்டி கொடுத்தவன் நம்முடைய சமுதாயத்தை. அப்படிப்பட்ட இந்த சக்கிலியனுக்கு தாய் என்றா என்னன்னு தெரியுமா, தகப்பன் என்றா என்னன்னு தெரியுமா, அதுல பலி தெரியுமா அந்த கெரியனுக்கு? டேய் நஸ்ரின் நானா கௌரவமா, ஒழுக்கமா, மானமா, மதியாரியா வச்சுக்கிறீங்க தாயிராது. அந்த தாய்க்கு நீ போட்டா போடுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லடா சக்கிலியா. உன்ன போல பிச்சை எடுத்து பிச்சை கொடுத்து வளர்க்கலடா தாய. ஒழுக்கமா கௌரவமா உழைச்சி தாக்கி கொடுத்து வளர்க்கறா. உழைச்சி திங்கவனுக்கு அவ்வளவு, உனக்கு இப்படி பிச்சை எடுத்து வளர்ற உனக்கு இவ்வளவு தைரியம்டா. உழைச்சி திங்க எங்களுக்கு எவ்வளவுடா தைரியமா இருக்கும்? ஃப்ராடு, கல்லா, உன்ன போல கல்லனடா அந்த சமுதாயத்துல. அவன்டைய கொள்ளையடிச்சு இவன்டைய கொள்ளையடிச்சு இப்ப அதுவும் கேள்விப்பட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 கொமிஷன் பண்றியாமன்னு கேள்விப்பட்டோம். நிஷால்லா எல்லாம் வெளியா திணுக்கிடும் தகவல்கள் ஒன்று எதிர்காலத்தில் வெளியிடுவதற்கு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நிஷால்லா உன் மீது சட்டமும் கூடிய சீக்கிரம் பாயும். உனக்கான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அதிரடியாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். நீ நினைக்கிற கூட்டம் இல்ல, காத்து கொதுங்குற கூட்டம், சால சப்பட்ட இல்ல. இது சரியான இடத்துல வந்து சரியாக முட்டிருக்கிறா. உனக்கான சட்டம் உன் மீது பாய வச்சு போட்டுத்தான் விடுவோம். அதே போல அந்த ஊரும் அந்த மதரசாவும் எதிர்காலத்தில் கை கட்டி நிக்கத்தான் போகுது. அதிலேயும் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் ஒருவனுக்கு அழகான முறையில செல்லியும் கேட்காத மோடையங்களோட சேர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட வேலை செஞ்சதுக்கு எதிர்காலத்தில் நீங்க பாரிய ஒரு விளைவை சந்திப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஒன்ன அனுமதி இல்லாமலுக்கு, எந்த ஒரு பெண்கள் அனுமதி இல்லாமலுக்கு நீ வீடியோ எடுக்க கல்லா, சன்கிளாஸ்ல கமரா பூட்டி கொண்டு எந்த ஒரு பெண்களை அனுமதி இல்லாமலுக்கு பெண்களை வீடியோ எடுக்கிற, கேவலப்படுத்துற சக்கிலியா, உனக்கு பெண்கள் என்றா மதிக்க தெரியுமாடா? தாய் என்றா அதுல பலி தெரியுமாடா? தாய் தகப்பன் எப்படி பெத்தாங்க வளர்த்தாங்க உனக்கு ஒழுக்கம் தெரியுமாடா? உன்னை பேண்டத்தால நீ அங்கஞ்ச கசிப்பு, கஞ்சா, அதே போல தூள் அவின் குடுகடத்தின் உனக்கு தெரியுமாடா? குடும்பத்துல வலியல் என்ற இல்லண்டு எருவமாடு உனக்கு இல்லா. அதிரடியான வீடியோக்கள், அதிரடியாக திடுக்கிடும் தகவல்கள் வழியாக ஒதுக்கிருக்கு. நீ எத்தனை பெண்களை சீரழிச்சதும் பாரு. அடே ஆதிப் அஸ்லம் சக்கிலியா, டேய் யூகேல இருந்து நஸ்ரின் நானா உண்மையை பேசி மோதினா அவரோட மோதுடா பொன்னையா. ஒரு தாயை இழுத்து மோதிரிக்கேடா. தாய் என்றா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? தாயிர பொறுமதி என்றா உனக்கு என்னன்னு தெரியுமாடா?
தாயிர பலியண்டா என்னன்னு தெரியுமாடா? எத்தனை மாதம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த தாய்டா. அந்த தாய் இன்றைக்கும் கௌரவமா மதிச்சு கொண்டு தாய்க்கு தேவையானது அனைத்தையும் செஞ்சு கொண்டிருக்க ஒரு நல்ல மனிதன்டா அவர். நல்லதுக்காக வேண்டி குரல் கொடுப்பவர்டா. சமுதாயத்துக்கு அனர்த்தமாக இருந்தாலும் சரிதான், சமுதாயத்துக்கு அநீதியாக இருந்தாலும் சரிதான், தேவைப்பட்ட டைம்ல தேவையான குரலை அன்று மீண்டும் கொடுத்து கொண்டிருக்க ஒரு நல்ல மனிதர்டா. உன்னை போல ஹராங்குட்டி சக்கிலியன் கள்ளனேலாம் இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் தைரியமாக களமிறங்கின ஒரு மனிதர்டா. தாயை பத்தி இழுத்து பேச தைரியம் கேவலம் இல்லையாடா உனக்கு? உன்னோட இருக்க அந்த மதரசாவில் இருக்க மௌலைமார் அவர்களுக்கு உனக்கு அறிவு இல்லையாடா? இதாடா ஒழுக்கம் உனக்கு, இதாடா நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளை எப்பிட்டா அந்த மதரசாவில் ஒழுக்கமாக வளரும், ஒழுக்கமாக எப்பிட்டா வளரும். நீயே ஒரு கசிப்புக்காரன், குடுக்காரன், பொன்புடியன் இப்படிப்பட்டவன் இந்த மதரசாவில் வச்சுக்கிட்டு எப்பிட்டா அந்த மதரசா நல்லா வரும்? உன்னை சொல்லி குற்றம் இல்லடா. அந்த மதரசாவில் வச்சுக்கிறீங்க ஒன்னு அடைக்கலன்னு தந்து அவனுங்களுக்கு சிறப்ப கலத்தி அடிக்க வேண்டாம் அந்த பொன்னையனுக்கு.